Hello students, I welcome you all for today's class. So in this session, we are going to discuss the remaining part of this lesson, network cabling. So last week, we have discussed about the types of cable network. So what are the topics we have discussed in types of cable networks? So coaxial cable, twisted pair cable, fiber optic cable, USB type of cables, serial and parallel cables. The last one is Ethernet cables. So this is one of the 5 mark question. So thorough this question. So this is a type of network cables. Then we have discussed Ethernet cabling components. இது நம்ம last week நம்ம discuss பண்ணோம். So let's see once again. What are the 4 different types of components? Patch cable or otherwise called as twisted pair, RJ45 connector, Ethernet port and crimping tool. So all these are collectively called as a 5 mark question, components of a network cable. ஸோ இது வந்து 5 மார்க்கில் வரும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நமக்கு 5 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரிவைஸ் த கொஸ்டின் தரோலி. ஸோ அதுலேயே வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின் வந்து வயரிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் ஆஃப் த கனெக்டர். திஸ் இஸ் அ 5 mark கொஸ்டின். ஸோ இதுவும் நான் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கிவ் தட் லிங்க் டு திஸ் link in a description box, so just you can go through it for last week link. So this is a 5 mark question. எப்படி வந்து 2 types method இருக்கு. ஸோ நமக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா T56 BA, இது வந்து 8A, இது இந்த கேபிள் வயர்ஸ் பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 8 points வரும். இது வந்து டிரான்ஸ்லேஷன் ரிசீவர் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல், அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தே. ஸோ இதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a 5 mark question. Then the third component is Ethernet card and port. So this is also another 5 mark or a 3 mark question. நமக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ how this Ethernet card will be, where it will be kept inside that our computer system, and port, how you can able to insert that particular Ethernet cable to the port. எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்றது, ஸோ எந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும் அப்படின்றது, இத்தர்நெட் போர்ட் எங்கே இருக்கும் மதர் போர்டில்ன்றது பிக்சர் தனியாக நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் வீக் லாஸ்ட் டாபிக் இதோடு நமக்கு முடித்தோம். ஸோ கிரிம்பிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம முடித்தோம். ஹவு யூ கேன் ஏபிள் டு கட் ஷார்ட் த ஒயர் அக்கார்டிங் டு த லெங்த் ஆஃப் த கேபிள். கேபிளோட லெங்த்துக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி நம்ம கட் பண்ணணும், அதை எப்படி வந்து கிரிம்ப் பண்ணணும், எப்படி நம்ம அந்த ஜாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணணும். So everything we have learned in this particular topic, crimping tool. So in the tool vechchu dhaan, so use this tool we can able to cut the length and insert that particular wire through the jack and insert to the particular network interface card. Okay, let's continue the lesson for the next topic, types of jacks. Now we are going to discuss the types of jacks. Here jack, ரிஜிஸ்டர் ஜாக், ஆர்ஜேன்றோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்ஜே சொல்கிறோம். அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு ஜாக். ஸோ திஸ் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ஆர்ஜே இஸ் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் கேபிளிங். அது வந்து இந்த ஜாக், இந்த ஒயர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் க்ரியேட்டிங் அ நெட்வொர்க். ஸோ திஸ் இஸ் அ ஒயரிங் டைப் ஆஃப் நெட்வொர்க். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்டு, டெலிகாம் டிவைசஸ்லாம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஜாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ11, RJ45, RJ21, RJ28. ஸோ இது இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இதோட டைப்ஸ் ஆஃப் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஜாக்ஸ். இதில் வந்து மேல் கனெக்டர், மேல் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ப்ளக் பாயிண்ட் தான் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வரக்கூடிய அந்த ஒயரிங்கை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஜாக்குன்னு சொல்கிறாங்க. இதை இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டை வந்து மேல் கனெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு we can use to get a network connection. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்குறோன்னா, டைப் என்ன பார்க்க போகிறோன்னா RJ11. ஸோ வெரி மோஸ்ட் பாப்புலர் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஜாக். This can be used, this type of wire can be used in a home and office. This register jack is mainly used in a telephone and landlines. நமக்கு தெரியும் இந்த RJ11ன்றது எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெலிஃபோன் கம்யூனிகேஷன் சிஸ்டமில். how we can able to connect our telephone system in our home.
ஸோ we can look at the pins. இதில் வந்து எத்தனை பின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 6 pins இருக்குது. 2 pins give a transmission configuration. Transmission means சென்ட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை, ஒரு மேபி வாய்ஸ் மெசேஜாக இருக்கலாம், வாய்ஸ் டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக 6 pins இருக்குது. அதில் 2 pins give a transmission configuration. Another 2 pins gives us a receiver configuration. டிரான்ஸ்மிட் பண்ணவும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் நமக்கு தனித்தனியாக பின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 2 பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ரிசர்வ்னா மேபி ஏதாவது பின் மாற்றி கொடுக்கணும், சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இஃப் எனி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அரைஸ் we can able to change the another ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு we have another 2 pins kept as a reserve. ஒன்று வந்து 2 ரிசர்வ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷனுக்கும், ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் RJ11. Then we can move on to the RJ14 and RJ61. So which is also used in a telephone lines. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ ஹாவ் அ 6 pins where RJ61 will have 8 pins. அதாவது RJ14ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 6 pins இருக்கும். பட் 61ல் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு 2 pins கிடைக்குது. ஸோ we have a 8 pins. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா this is RJ14. So this is called as Ethernet connector. இந்த கனெக்டர் வச்சு தான் can able to insert. ஸோ செகண்ட் பிக்சரில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து another type RJ21 சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது RJ14ஓடது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா RJ21. ஒன்றுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த பின்னோட சைஸாக இருக்கட்டும், கேபிளோட லெங்க்த்தாக இருக்கட்டும், இல்லை அது மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஒயராக இருக்கட்டும். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் ஜாக் டு அனதர் டைப் ஆஃப் ஜாக். So let's see RJ21. So இதில் பார்த்தீங்கன்னா 50 pins are there. So 25 pins at one and 25 pins on the another end. So okay, டோட்டலாக எத்தனை pins இருக்குது? 50 இருக்குது சொல்கிறாங்க. ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா 25, இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா another 25 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக கனெக்ட் கால்குலேட் பண்ணால் ஸோ டோட்டலாக 50 pins are there. So this is also called as champ connector. So this is a separate 2 mark question. What is champ connector னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை நீங்கள் எழுதணும். இந்த ஃபுல் பேராகிராஃபும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ RJ25 is called a champ connector or amphenol connector. ரெண்டுமே ஒரே கொஸ்டின் கேட்கலாம். டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. champ or amphenol connector. ஸோ this amphenol is a connector manufacturer. அதாவது கம்பெனியோட நேம். இந்த ஆம்ஃபனால்ன்றது மேனுஃபேக்சரரோட நேமையே அந்த ஜாக்கு, அதாவது ரிஜிஸ்டர்ட் ஜாக்கோட நேமாகவே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சாம்ப் கனெக்டர் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபனால் கனெக்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மேனுஃபேக்சரர் நேம். ஸோ திஸ் இஸ் டிபிக்கலி ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன் ஃபார் ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ். நிறைய அப்ளிகேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த RJ21 very useful இருக்குது. So look at the picture. So this is RJ21 Ethernet port wire with many other ports on the other hand. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். So everything will connect as one particular end. So total of 50 pins will be there. 25 pins able to transmit or other 25 able to receiving the end. Okay, so this is the different types of jacks. Different types of jacks கேட்கும் போது 5 markல you have to write what is RJ11, 14 and 61. The last one is RJ21. So இதுதான் வந்து 5 markல கேட்கலாம் உங்களுக்கு. The next come to an Ethernet coloring coding techniques. இந்த Ethernet கேபிளில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன டெக்னிக்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் we can consider 3 types of wires. Straight through wiring, cross over wiring, roll over wiring. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஸ்கீம் வச்சு தான் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபர் ஆகுது. Let's see one by one. First we have discussed straight through wiring scheme. So இது வந்து ஆல்ரெடி நம்ம 5 markல பார்த்துருக்கோம். So this is a 5 mark question. So 2 different wire are there. One is T568A, another one is T568B. ஸோ நம்ம இந்த புக்கில் வந்து இதை தான் நம்ம 5 marksக்கு லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எது வந்து டிரான்ஸ்மிஷன் ரிசீவர் பாசிட்டிவ், டிரான்ஸ்மிஷன் ரிசீவர் நெகட்டிவ், டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ், டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ், இது எல்லாமே பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொரு கலரிங் கோடுக்கும் நம்ம அந்த பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரெயிட் த்ரூ
wiring techniques. அதே தான் எங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக 8 pins இருக்கும். ஸோ என்னென்ன மீனிங்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 5 மார்க்கில். ஸோ ஒன்ஸ் அகேன் we can see this. So this type of wiring techniques called as a straight through wire. So these wires are same sequence, ஒரே மாதிரி sequence இருக்கும், both the end of the cables. So which that means pin 1 is a plug on and another one is connected to pin 1. அது pin 1 எங்கே இருக்கும், அதே pin 1 other endல தான் கனெக்ட் ஆகும். இது வந்து pin 1. ஸோ பின் 1 எங்கே போதோ லாஸ்ட் எண்ட்லேயும் பின் 1ல் தான் கனெக்ட் ஆகிருக்கும். வேறு எங்கேயுமே வந்து க்ராஸ்லேயோ இல்லை வந்து வேறு எங்கேயுமே அது கனெக்ட் ஆகும், ஸ்ட்ரெயிட் த்ரூ. அதனால தான் இது வந்து 1 end to another end பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் கனெக்ட் ஆகும். பின்னோட நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கல. ஃபஸ்ட்டு பின் டிரான்ஸ்மிட் பண்ணாலும் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பின் தான். ஸோ அதுதான் இதை வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் பிசி அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸர். இது வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் திஸ் பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் வயரிங் ஸ்கீம்ஸ். ஸோ NIC மீன்ஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு டு ரீட் த things which is portion in your computer system. ஸோ இது எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன் அ சென்ட்ரல் ஹப். இட் இஸ் கனெக்டட் இன் ஆர் இன்பில்ட் இன் அவர் மதர் போர்டு. ஓகேவா? லெட்ஸ் see the cross wire wiring. இந்த நேம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது, க்ராஸாக வந்து ஒயரிங் ஸ்கீமை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். பட் க்ராஸ் ஓவரில் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. இட் இஸ் ஏபிள் டு கனெக்ட் டூ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஈத்தர்நெட் டிவைஸ் டைரக்ட்லி டுகெதர் வித்தவுட் எனி ஹப். இதுக்கு எந்த ஹப்பும் சென்ட்ரல் சர்வரும் தேவைப்படாது. இது வந்து 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ க்ராஸ் ஓவர் ஒயரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா TX RXன்னு இருக்குது. டிரான்சிஷன் பாசிட்டிவ், ரிசீவர் லைன் பாசிட்டிவ். TXனால் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். RXனால் ரிசீவில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 1 and 2 on the plug on the end and connected to the 3 and 6 of the plug on the another end. வைஸ் வேர்ஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட மாடல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வைஸ் வேர்ஸாவாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 1 and 2 வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லுக் அட் திஸ் ஆர்டர். 1 and 2 எடுத்துக்கிறோம். 1 and 2 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ தட் டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதர் எண்ட் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா ரிசீவர் பாசிட்டிவ். இந்த ரிசீவர் பாசிட்டிவ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பாசிட்டிவில் பின் நம்பர் 1, அதுவே ரிசீவிங் எண்டு பார்த்தீங்கன்னா 3rd பின்னில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 and 3 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவாக இருந்தால் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கலர்ஸ் இருக்கும், ஃபுல்லாகவே க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பின் நம்பர் 2. டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ், இட் இஸ் பின் நம்பர் 2. பட் அது வந்து ரிசீவர் நெகட்டிவில் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 6ல் ரிசீவர் நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் டிரான்ஸ்மிட் பாசிட்டிவாக இருக்கணும், அதர் ரிசீவர் வந்து ரிசீவர் பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம டேட்டா சென்ட் பண்ணும்போது ரிசீவ் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ் வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கணும், ரிசீவர் நெகட்டிவ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். சரி, அடுத்தது பின் நம்பர் 3 பாருங்கள். பின் நம்பர் 3 வந்து இங்கேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது ரிசீவர் கிட்டேருந்து வரக்கூடியது. அப்போ ரிசீவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பிசினா அதை கம்ப்யூட்டர் அப்போ ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னவாக இருக்கணும், டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ரிசீவரோட கலரோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தே கேன் ஏபிள் டு ரிசீவ் சென்ட் த டேட்டா. இங்கேயும் டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ் இருக்கணும், இங்கேயும் ரிசீவர் பாசிட்டிவ். எப்படி வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பிசியில் டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ், ரிசீவர் பாசிட்டிவ் வந்து 3rd பின்னில் இருந்ததோ வைஸ் வேர்ஸாகவும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரிசீவர் அதாவது சென்டர் வந்து நமக்கு சென்ட் பண்ணும்போது ஸோ அதர் எண்ட் ஆஃப் த பிசியில் வந்து டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் பின்னில் இருக்கும், இங்கே ரிசீவர் பாசிட்டிவ் வந்து 3rd பின்னில் இருக்கும். ஸோ வைஸ் வேர்ஸாக அதே மாதிரி தான். ஸோ இதில் செகண்ட் அதர் பிசியில் வந்து டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ், இட் இஸ் மேபி இந்த சைடோ இந்த அனதர் பிசிலையும் பார்த்தீங்கன்னா 6th பின்னில் தான் டிரான்ஸ்மிஷன் அதாவது ரிசீவிங் நெகட்டிவ் இருக்குது. ஸோ வைஸ் வேர்ஸாக ஆப்போசிட் சைடில் நமக்கு இது க்ராஸ் ஓவரில் இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அ க்ராஸ் ஓவர் வயரிங் ஸ்கீம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் வயரிங் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டு, அடுத்தது க்ராஸ் ஓவர், அடுத்தது ரோல் ஓவர் வயரிங் ஸ்கீம். ஸோ இது வந்து நல் மாடம் கேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நல் மாடம் கேபிள்னால் நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆல்ரெடி வி ஹவ் சீன் இன் தட் 2 mark question. Once again I will show you that. This is a null modem cable.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதா, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதா. ஸோ ஜஸ்ட் லைக் அ க்ராஸ் ஓவர் கேபிள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நல் மாடம் கேபிள். இது எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இன்டர் கனெக்டிங் டூ கம்ப்யூட்டர்ஸ் வித்தவுட் எனி மாடம். மாடமே இல்லாமல் இன்டர் கனெக்ட் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க் இன்டர் கனெக்ட் பண்ணணும்னா we have to go for null modem கேபிள். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் என்னதுன்னா கிராஸ் ஓவர் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரிங் wires இருக்குது. ஸோ the colored wires are reserved on the other end. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஆல் கேபிள்ஸ் ஆர் ரோல்டு ஓவர். அப்படியே வந்து சுற்றினா மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும். அப்படியே ரிவர்ஸ்டு பொசிஷனில் நம்ம எல்லாமே வந்து டேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் அது வந்து ரோல் ஓவர், முறுக்கினா எப்படி இருக்கும், அதனால தான் அது ரோல் ஓவர் வயரிங் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு பிசி, ஒன் ஆஃப் த பிசி எண்டில் பார்த்தீங்கன்னா பின் 1ன்றது. ஸோ அடுத்த பிசி எண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 8th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா 7, 3 வந்து பார்த்தீங்கன்னா 6. லைக்வைஸ் இட் இஸ் ரிவர்ஸ்டு பொசிஷனில் அதர் எண்டில் வந்து கிராஸ், அதாவது ரோல் ஓவரில் ரோல் பண்ணிங்கன்னா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 to 8, 2 to 7, 3 to 6, 4 to 5, 5 to 4. அது மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் இங்கே 8th வரும்போது பார்த்தீங்கன்னா 8 இஸ் கனெக்டட் டு பின் நம்பர் 1 in the other பிசி ஆஃப் எண்ட். ஸோ இந்த மாதிரி வயரிங் டெக்னிக்ஸ் நெட்வொர்க்குக்கு க்ரியேட் பண்ணுறதுனால விச் இஸ் கால்ட் அஸ் அ ரோல் ஓவர் வயரிங் ஸ்கீம். ஸோ இது நமக்கு இன்னும் ஷார்ட்டாக நமக்கு இங்கே கொஸ்டின் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பின் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் டயக்ராமேட்டிக்காக. பட் இதில் வந்து டூ யூ நோ பார்ட்டில் வந்து இட் இஸ் கிவன் இன் அ வெரி ஷார்ட். ஸோ எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி ஈஸி, யூ கேன் ஏபிள் டு லேர்ன். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 5 mark கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, Ethernet cable coloring coding techniques. What are the coloring coding techniques in an Ethernet cable are defined it. இல்லைனா செப்பரேட்டாக ஒன்றுமே 2 mark இல்லைனா 3 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இல்லை ஆல்டுகெதர் இது வந்து 5 markல கேட்பாங்க. Okay students, that's all for today's class. Please go through the first part and second part of this lesson. So complete the lesson in your classwork note. Learn all the questions, 2 mark, 3 mark as well as 5 marks in this lesson. So complete it in your classwork note. So we can see the next lesson in the next session. Thank you so much.